சூரியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றும் மீண்டும் ஒருமுறை நாங்கள் விடுதிகளிலே சந்திக்கிறோம். இன்றைய விடுதிகள் நிகழ்ச்சியில் நாங்கள் முல்லைத்தீவிலிருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், நினைக்கிறேன் முல்லைத்தீவு மண்ணிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு பங்கேற்கும் முதல் நாடாளுமன்ற உறுப்பினர் நினைக்கிறேன். அந்த வகையிலே மிகவும் அறியப்பட்ட ஒருவர் இன்றைய அதிதியாக வந்திருக்கிறார். துரைராசா ரவிகரன். இவர்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் முல்லைத்தீவிலிருந்து இன்று எமது நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். வணக்கம். வணக்கம். சூரியனுக்கு வணக்கம். துரைராசா ரவிகரன் என்கிற பெயர் பெரும்பாலும் அந்த போராட்ட காலங்களிலிருந்து, யுத்த காலத்திலிருந்தே பெரும்பாலும் எல்லாரும் அறிந்த பெயர். அவர் யார் என்கிறது, அவர் இயக்கத்தோடு தொடர்புடையவரா அல்லது எதற்காக மக்களோடு இணைந்து போராடுகிறார், மக்களோடு இந்த நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறார், ஏதாவது அரசியல் பின்னணி இருக்கிறதா, எதிர்காலத்தில் அரசியல்வாதியை வர வேண்டும் என்ற ஒரு ஆசையில் அவர் வர செய்கிறாரா என்கிற எல்லா கேள்விகள் இருந்தன. என்னன்னு கூட அந்த ரவிகரனை பொறுத்தவரையில் அவருடைய நாடாளுமன்ற உரைகளை கேட்கிற போது அவருக்குள் ஒரு அமைதி, அதே போல பொறுமை எல்லாம் இருக்கிறது என்ற வகையிலே அவரை நிச்சயமாக பேட்டி காண வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் இருந்தது. அதே போல முல்லைத்தீவு மண்ணை பொறுத்தவரையில் சூரியனுக்கு மிகவும் முக்கியமான மண். உங்களுக்கு தெரியும், போராட்ட காலங்களிலே தான் அந்த அலைவரிசை அங்கு வருகிறது. அந்த நேரத்தில் முல்லைத்தீவில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் சூரியனை கேட்டவர்கள். சூரியன் செய்திகளுக்கு அங்கு இருக்கிற மதிப்பு மிகவும் அதிகமாக இருந்தது போராட்ட காலத்தில், நான் சொல்கிறேன். அந்த வகையிலே உங்களுடன் இன்று அந்த நேர்காணலை காணுவது மிகவும் விருப்பம். உங்களுடைய அரசியல் பயணம் எவ்வாறு ஆரம்பிக்கிறது, எதனால் உங்களுக்கு இந்த தைரியம் வந்தது, எந்த இடத்திலும் போய் மக்களுக்காக போராட வேண்டும் என்று? நிச்சயமாக முதற்கண் சூரியனுக்கு மிக மிக நன்றி. சூரியனுடைய செய்திகள் நீங்கள் சொன்னதை போல முல்லைத்தீவு மண்ணில் மிக பிரபல்யம். ஏனென்றால் முல்லைத்தீவு மண் என்று சொல்லப்படும் போது ஏற்கனவே ஒரு சில வசதிகள் அற்ற நிலையில் காணப்பட்ட போது இந்த ரேடியோவினுடைய வானொலி என்னுடைய உதவி பல மக்களுக்கு தேவைப்பட்டது. என்னென்னால் அந்த செய்திகளை உடனுக்குடனே அறிகிறக்கோ என்னவோ, அப்போ நான் குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் சொல்லி கொண்டு வரேன். அப்படியே இருந்ததால் சூரியனை மிகவும் நேசித்தவர்கள் முல்லைத்தீவு மக்கள். அந்த வகையிலும் மற்றது என்னுடைய அரசியல் பயணம் என்றது, நான் சமாசத்தில் 10 வருடமாக, அதாவது 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தெரிவு நடக்கிறது. அதில் இருந்த நான் அதில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுகள்லாம் அந்த இடங்கள் அப்போ இருந்தது. மக்களுடைய துன்ப துயரங்களோடு சேர்ந்து நாங்கள் பயணித்த நாங்கள். அதோட முல்லைத்தீவு மண் என்னுடைய பூர்வீகம். என்னுடைய அப்பாவோ அப்பாண்டி அப்பாவோ எங்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு பூர்வீகம் முல்லைத்தீவு கள்ளப்பாடு தான் என்ற சொந்த இடம். அப்படி பூர்வீகமாக இருந்ததோட சிறிய வயதிலிருந்தே ஒரு சமூக சேவைக்கு, என்னுடைய பரம்பரை என்று அரசியலுக்கு இப்படி பெரிய இடங்களுக்கு வரையில்லை. ஆனால் சிறிய வயதிலிருந்தே சமூக சேவைகளில் ஈடுபாடு கொண்டவனாக இருந்திருக்கிறேன். 16 வயதில் விளையாட்டுக் கழகத்தின் தலைவர், பள்ளிக்கூடம் படித்து கொண்டிருக்க விளையாட்டுக் கழகத்தின் தலைவர். அப்படியே அந்த தலைமை பொறுப்புகளை படிப்படியாக எடுத்து கிராம மட்டத்திலான இது பிரதேசம் மாவட்ட ரீதியாக, நான் இப்போ சொன்ன மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசம், அதுக்கு கூட நான் போட்டியின்றி தான் தெரிவு செய்யப்பட்டது. அப்படி என்று வந்த அந்த சமூக பணி தான் என்ன மாகாண சபைக்கு போட்டியிட வச்சது. அதில் தமிழ் தேசிய கூட்டமைப்புன்ற இதுக்குள்ள தான் போட்டியிட்டேன் நான், கட்டமைப்புகளில். அதே இதில் இலங்கை தமிழரசு கட்சியில் பாராளுமன்றத்தில் இந்த முறை தான் எனக்கு சீட் கிடைச்சது. நான் வன்னி பாராளுமன்ற தேர்தலில் நான் தான் இலங்கை தமிழரசு கட்சியின் ஒரே ஒரு வெற்றியாளராக வெற்றி எடுத்தேன். நான் மக்களின் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கைகளை நான் மதிக்கின்றேன். நிச்சயமாக இந்த மக்கள், முல்லைத்தீவு என்றால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், மிகவும் நெருக்கடிக்குள்ளான ஒரு இடம், மிகவும் பாதிக்கப்பட்ட இடம். பல மக்கள் சொல்லனா துன்பங்களை அனுபவித்து வந்த இடம். அப்படி இருக்க அந்த மக்களுக்கு ஏதாவது நாங்கள் இயலக்கூடிய அளவில் செய்யணும்ன்ற இடம்தான் எங்களையும் உந்தி தள்ளினாண்டு தான் சொல்லணும். அந்த வகையும் மற்ற இயக்க காலத்தில் முழுமையாக முல்லைத்தீவு இயக்கத்தின கட்டுப்பாட்டுக்கு இருந்த இடம். அப்போ அவர்களுடைய நிர்வாக வடிவங்கள் உண்மையில மிக திறமையானவை, யாரும் மறக்கல. இலங்கை அரசாங்கத்தில் உள்ள உண்மையானவர்கள் கூட மறக்கல.
நிர்வாக கட்டமைப்புகள் என்றதில் மறக்கவே முடியாது. அப்போ மக்களோட மக்களாக நாங்கள் பழகி இந்த சமூக சேவை என்ற ஈடுபாட்டோட மக்களுக்கு இருக்கிற நெருக்கடியில் நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் எங்களுக்கு இருந்தது. அதால இந்த போராட்டங்கள் இதுகளில் நாங்களும் ஈடுபட்டு நிச்சயமாக என்ன போராட்டம் என்றாலும் நான் போய் நிற்பேன். உங்களுக்கு தெரியும், ஏனென்றால் மக்களுக்கு அந்த பலம் இப்ப இல்லை. முந்தி அந்த பலத்தை விடுதலை புலிகள் அமைப்பிற்குள்ள அவர்கள் பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் பிறகு அந்த மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு சரியான ஒரு சிக்கல்ல எங்களோட வடக்கு கிழக்கண்ட இருக்கு. அதுலேயும் முல்லைத்தீவு மிகவும் மோசமாக பாதிக்கப்படுகின்ற அல்லது அனாதையாக்கப்படுகின்ற இடமாக இருக்கேங்க. நானும் என்ன போன்ற சிலரும் இப்படியான போராட்டங்கள் அப்படியான வகைகளில் முன்னுரிமை கொடுத்து நாங்கள் அதுகளில் நின்று செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 23 தடவை எனக்கு போலீஸார் உடனே கூப்பிட்டு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு கோர்ட்ஸுக்கு போட்டது. 23 தடவையும் அந்த சட்டத்தரணிகள் கையெழுத்து கும்பிடணும். முல்லைத்தீவு சட்டத்தரணிகள் உடனடியாக எனக்கு பிணை வாங்கி தந்து அல்லது அது நீக்க வச்சு அப்படியான வேலைகளை தான் செய்தவ சட்டத்தரணிகள். நான் பொது வழக்கு தான் குருந்தூர் மேலே, வெடுக்கனாரி மேலே, மற்ற செம்மலை நீராவியடி, மீனவற்ற பிரச்சனை, பொதுமக்களுடைய பிரச்சனைகள் இன்றைக்கு எங்களை ஒடுக்க வேணும், அடக்க வேணும், அடங்க வைக்க வேணும் என்ற ஒரு நிலப்பாட்டில் போலீசார் இப்படியான ஒரு நடவடிக்கைகளை செய்து கொண்டு வந்தது. ஆனால் நாங்கள் அதை அடக்க வைக்கணும் அல்லது அடக்க வேணும் என்ற எண்ணத்தை மீறி எங்களுடையவர்களை எங்களுக்கே நாங்கள் முன்னுக்கு நிற்கிற எங்களுக்கே இப்படி என்றால் அடிமட்ட ஜனங்களுடைய நிலைமை எப்படி என்றதை உணர்ந்து இந்த போராட்டங்கள் எங்களுக்கு உந்து சக்தியா இருந்ததை ஒழிய நிச்சயமாக போராடி கொண்டிருக்கிறோம். போராட்டம் என்றது தொடர்ச்சியாக இந்த மக்கள் போராடத்தான் வேணும், போராட கண்டது தான் நாங்கள் சொல்றோம். கேட்க வேண்டும். நிச்சயமா இந்த முல்லைத்தீவை பொறுத்தவரையில் ஏற்கனவே பின்தங்கிய மாவட்டம் என்றுதான் தரப்படுத்தப்பட்டிருக்கிறது. விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் அது ஒரு முக்கியமான இடமாக இருந்தது. விடுதலை புலிகள் மௌனிக்கப்பட்ட, அவர்கள் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட பின்னர் தற்போது இன்னும் பின்தங்கிய இடமாகத்தான் இருக்கிறது. நீங்கள் சொல்கிறபடி அங்கிருந்து அந்த சுதந்திரம் எல்லாமே பறிக்கப்பட்டது. இப்பொழுது அந்த தாக்கம், நான் நினைக்கிறேன் இந்த போர் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் அதன் தாக்கம், அதாவது கடைசியாக இறுதி யுத்தத்திலே போர் மௌனிக்கப்பட்டது முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் என்றால் அந்த மக்களுக்கு இன்னும் அந்த தாக்கத்திலிருந்து விடுபட்டிருக்கின்றார்களா அல்லது எந்த அளவோ அவருடைய விடுபடவில்லை? ஆனால் நிச்சயமாக விடுதலை புலிகள் என்றது இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. விடுதலை புலிகளோட பேச்சுவார்த்தைகள் நடத்தினது, அதை எல்லாரும் அறிவியல். விடுதலை புலிகள் போராட துவங்கினது அகிம்சை வழியில எங்களுடைய பெரியவர்கள், எங்களுடைய தலைவர்கள் போராடி இயலாத நிலைமையில தான் விடுதலை புலிகள் தோன்றினது எல்லாருக்கும் தெரியும். விடுதலை புலிகள்ல இப்ப பயங்கரவாதம் அப்படி என்று சொல்லலாம். ஆனால் பயங்கரவாதம் இலங்கை அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தினதே அப்படி என்றால் புலி என்று தான் சொல்ல வேண்டும். பேச்சுவார்த்தை நடத்தினா ஒரு தீர்வு கொடுக்க வேண்டும். விடுதலை புலிகளை ஏற்றுக்கொள்றோம் என்ற நிலையில தான் செய்தது. ஆனால் விடுதலை புலிகளுடைய தாக்கம் இன்றைக்கும் மக்களிட இருக்கு. அது காரணம் என்னென்றால் முன்னைய அரசாங்கங்கள் செய்த அட்டூழியங்கள், முன்னைய அரசாங்கங்கள் இரண்டும் மிக மோசமாக எங்களுடைய மக்களை இப்ப கூட நீங்கள் இந்த காணி விடயத்துக்கு வரையில்லை. நான் இப்ப இந்த கேட்ட கேள்வியில சொல்றேன். வவுனியா வடக்கு கொக்கச்சாங்குளம் என்று சொல்ற இடத்துல, அந்த இடத்துல திரிவச்ச குளமண்ட இடத்துல இப்ப நீங்கள் போய் பாருங்க அல்லது பெனையிலாக போய் பார்க்கட்டும், மகாபலி அதிகார சபை பார்க்கட்டும், அவைகளுக்கே தெரியும் அந்த மரம் வெட்டுற மிஷின்களை வச்சு கொண்டு காடை அழிச்சு கொண்டு இருக்கணும். இப்ப அப்போ முன்னைய அரசாங்கங்களுடைய காலத்தில் இந்த தவறுகள் நடந்தால் இப்போதைய அரசாங்கம் கூட ஏன் இந்த தவறை தட்டி கேட்க இல்லை அல்ல நிப்பாட்ட இல்லை? காடு அழிக்க கூட எங்களுடைய ஒரு தமிழர் ஒரு மம்பட்டி பொடி வெட்டினதுக்கு 4 வருஷம் வழக்கு. ஒரு ஏழை மம்பட்டி பொடி வெட்டி போட்டதுக்கு 4 வருஷம் வழக்கண்டால் இப்போ காடு அழிச்சு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தேவை என்றால் என்னுடைய யாராவது வரட்டும். வன இலாகா திணைக்களமும் மகாபலி அதிகார சபை திணைக்களமும் மிக மோசமாக முல்லைத்தீவு, வவுனியா போன்ற இடங்கள்ல மிக மோசமாக இன்றைக்கும் அட்டகாசம் செய்து கொண்டிருக்கு. நான் இப்ப சொல்லுவேன், போன கிழமை எங்களுடையவர்கள் போய் பார்க்க அதுல மரம் மற்றும் மிஷின்களோட இருக்கிறாங்க.
இதை போய் நாங்கள் வன இலாகாட்டையோ அல்லது மகாபலி அதிகார சபையோடையோ சொன்னால் அதை சமாளிக்கிற தன்மையில தான் அவை இருக்கணுமே ஒழிய அதை பிடிக்கிற தன்மை இல்லை. திரும்பவும் சொல்லும், தமிழ் மக்கள் ஒரு மம்மட்டிப்பொடி வெட்டியிலாது இவர்கள் போய் காடு அழிச்சு, ஆனா அந்த காடு அழிக்கிற காடுகள் எல்லாம் ஆற்ற எங்களுடையது. திதி வச்ச குளமண்ட பேரிய பாருங்க, திதி வச்ச குளம் ஒரு தமிழ் பேர், கொக்கச்சாங்குளம் தமிழ் பேர். இந்த இடங்கள் எல்லாம் கொக்குளாய், கொக்கு தொடுவாய், கர்நாடகணி, இப்படி இந்த இடம் ஒதிய மேல இந்த இடங்கள் எல்லாம் இப்ப ஆற்று இதுகள் நடக்குது. திட்டமிட்டு கொண்டு குடியேற்றங்கள் அல்லாத நிறுத்தாமல் அப்படி அழிச்சு கொண்டிருக்கணும். அந்த நடவடிக்கை நிறுத்த வேணுமென்று நாங்கள் கேட்டால் அந்த நடவடிக்கை நிறுத்தப்படாதாம். அவர்கள் பிழை, இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கூட உணர வேண்டும். முல்லைத்தீவும் வவுனியாவும் மிக மோசமாக நிலப்பரப்பால் சூறையாடப்படுகின்றது என்றதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த இடத்தில் நான் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். இந்த மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்கள் இந்த விடயத்தை செய்து கொண்டிருக்கின்றன என்று சொல்கிறீர்கள். ஆனாலும் கூட அரசாங்கம் என்பது வேறு, அரசு என்பது வேறு என்ற அடிப்படையில் இந்த அரச நிர்வாகம் எப்போது முல்லைத்தீவை இந்த அளவுக்கு அபகரிக்க வேண்டும் அல்லது முல்லைத்தீவு மக்களை சுரண்ட வேண்டும் என்கிற ஒரு அடிப்படை அம்சத்தை கொண்டு வந்தது? விடுதலை புலிகள் இருந்த காலகட்டத்தில் முல்லைத்தீவுகள் நுழையில்லை. உதாரணத்துக்கு நான் ஒரு புள்ளி விவரத்தை சுட்டி காட்டுறேன். வன இலாகாவிட்ட முல்லைத்தீவின் நிலப்பரப்புன்றது 6 லட்சம் ஏக்கர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் நிலப்பரப்பு கிட்டத்தட்ட 6 லட்சம் ஏக்கர், 5,97,000 சொச்சம் ஏக்கர். ஆனால் 2,22,600 ஏக்கர், கிட்டத்தட்ட 36% நிலப்பரப்பு அடர்ந்த காடாக உள்ள நிலப்பரப்பு அன்றைக்கு வன இலாகாட்ட இருந்தது. வன இலாகா நீங்க சொல்ற போராட்டத்துக்கு முன்னர் 2009ஆம் ஆண்டுக்கு முதல். 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு 1,67,484 ஏக்கருக்கு 30.37% நிலத்தை உடனே வன இலாகா பிடிச்சது. போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்களுக்குள்ள தங்களுடைய எல்லக்கல்களை போட்டு இப்படி பிடிச்சது. 1,67,484 ஏக்கர். இதை விட 42,631 ஏக்கர் இன்னும் தேவை என்று கேட்டு அதையும் உள்வாங்கப்படுவதால் கிட்டத்தட்ட 4,32,121 ஏக்கர் நிலம் வன இலாகாட்டம் மட்டும். நான் சொன்னால் 6 லட்சம் ஏக்கர் தான் மொத்தம். வன இலாகாட்டம் மட்டும் இவ்வளவு நிலம் இல்லாட்டி கொண்டும் இல்லை. எங்களுடையது ஒரு இனம், தமிழ் இனம். பூர்வீகமாக தமிழர்கள் தான் இலங்கையை முதல் ஆண்டதாக சொல்லுகின்றார்கள். அப்ப எங்களுடைய நிலப்பரப்பு முல்லைத்தீவில் இவ்வளவு என்றால் அந்த நிலப்பரப்பில் ஏற்கனவே நான் சொன்ன 2,22,600 ஏக்கர் தான் அடர்ந்த காடாக விடுதலை புலிகளும் அடர்ந்த காடுகளை பாதுகாத்தவை, மரங்கள் நாட்டினவை. உங்களுக்கு தெரியும், முல்லைத்தீவு பக்கத்தில் வந்து பார்த்தா இப்பவும் தேக்கு மரங்கள் பல இடங்கள்ல நாட்டப்பட்ட நிலைமை ஏன் காணலாம், உண்டைக்கும் காணலாம். ஆனால் அப்படி மரங்களை வளர்க்கணும் என்ற சிந்தனை இருந்தது. ஒரு மரம் தேவை, காடுகள் தேவை என்ற நிலப்பாட்டில் அவியலும் மாற இல்லை. ஆனால் இவன் அதுக்கு பிறகு இந்த காணிகள் ஆற்ற காணி, எங்களுடைய மக்கள் விவசாயம் செய்து வந்த காணி, சிறுதானிய பயிர் செய்து வந்த காணி. சிறுதானிய பயிற்சியான பயறு, உளுந்து, இப்படி சோளம் அது இதுன்னு சொல்லி எல்லாமே நல்ல விவசாயிகள் என்றால் மதிக்கத்தக்க விவசாயிகள், முழு நேர பயன்பாட்டை தாங்கள் உழைப்புக்காக பயன்படுத்தி கொண்டு வந்த விவசாயிகள். இப்படி இவியல்ன்ற காணிகள், கடற்கரை ஓரம் வழிய எல்லாம் மீனவற்ற காணிகள், இப்படியாக எல்லாம் அபகரித்து வன இலாகா மட்டும் 4,32,121 ஏக்கர். நான் இந்த புள்ளி விவரத்தை காட்டுறேன், உங்களுக்கு காட்டுறேன் புள்ளி விவரம். இதை நீங்கள் போய் மாவட்ட செயலகத்தில் எடுத்து கூட பார்க்கலாம். மாவட்ட செயலகத்திலையும் இந்த புள்ளி விவரம் தான் கிடக்கும். ஏனென்றால் இதை விட கூட நாங்கள் மக்கள் சொல்ற கணிப்பண்டா கூட. ஆனால் இவ்வளவு காணி என்றால் 2,10,115 ஏக்கர் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு வன இலாகா கைப்பற்றின. அப்ப இவ்வளவு காணியும் ஒரு வசனம், இவ்வளவு காணியும் மக்களின் காணிகள். மக்கள் என்னென்று விவசாயம் செய்கிறது, என்னென்று சிறுதானிய பயிர் செய்கிறது, எங்க உழைக்க முடியுமா? விடுதலை புலிகள் இருக்க இந்த பிரச்சனை இல்லையே. இவ்வளவு இடமும் பாதுகாக்கப்பட்டது. அப்போ செய்ததுகளான மக்கள். அப்ப அந்த ஜனம் என்னென்னு மறக்கும், ஜனம் மறக்க. சரி,
போர் நடந்தது, போர் மௌனிக்கப்பட்டு விட்டது என்றால் இன்றைக்கு அந்த சனத்தை மேன்மையாக்கக்கூடிய வகையில், சனத்தை மறக்கக்கூடிய வகையில் செய்ய வேண்டும் அரசாங்கங்கள். அரசாங்கம் முன்னைய அரசாங்கங்கள் இந்த நிலைமை எங்களுக்கு சரியான பாகுபாடு காட்டிக்கொண்டு, இனப்பாகுபாடு காட்டிக்கொண்டு தான் எங்களை ஒதுக்கி வச்சது. இந்த அரசாங்கம் வந்தோடனே ஒரு சில நடவடிக்கைகளில் கரிசனை காட்டுது. நான் உண்மையில் சொல்கிறேன், பட்டுவால் பாலம் பற்றி கேட்ட நாங்கள் அந்த பாலம் இன்றைக்கு போடப்படுது. இப்போ போடப்படுது. நேற்று இப்போ நான் இந்த கிழமை அங்கே நிற்கேன் பார்த்தீங்கன்னா போடப்படுது. கொக்குழாய் பாலத்துக்கும் ஜனாதிபதி சொன்னவர் அடுத்த முறை பட்ஜெட்டுக்கு போடணும்னு நான் கேட்டுனான். அப்போ ஓமன்னு சொன்னவர் விமல் ரத்நாயக்கா ஜனாதிபதி இப்படி கரிசனையோடு செயல்படும் சுகாதார அமைச்சர் கரிசனையோடு செயல்படுகின்றார்கள் இல்லை என்று நான் சொல்லியில்லை. ஆனால் நேற்றைய தினம்தான் 2 கூட்டத்தில், ஆலோசனை கூட்டத்தில் ஏற்கனவே முன் வச்ச நாங்கள் ஒரு சொகுசு பேருந்து கூட முல்லைத்தீவிலிருந்து இல்லை. பாருங்க, முல்லைத்தீவு மாவட்டம் இலங்கையில தானே இருக்குது. முல்லைத்தீவு மாவட்டம் தனிநாடு இல்லையே. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், முல்லைத்தீவு மாவட்டம் இலங்கையில் இருக்கு, 25வது மாவட்டம். அந்த நிலையில ஒரு சொகுசு பேருந்தில் கொழும்புக்கு வர்றது கூட எங்களை மக்களுக்கு வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை என்றால் யோசிச்சு பாருங்க. எங்களோட முல்லைத்தீவை இப்படி வச்சிருக்கணும். இது முல்லைத்தீவு மாதிரி தான் மன்னாரும் பவுனியா வன்னி புறக்கணிக்கப்படுது. நேற்று நான் சுற்றுலா பகுதியில் ஒரு கேள்விப்பட்டேன். சுற்றுலா தளத்தை முல்லைத்தீவு வன்னி உட்பட வன்னியில் வடிவா செய்யலாம். முதல் நிலையில் சுற்றுலாவுக்கான இடமாக கொழும்பு இருக்குது, கடைசி நிலையில் வன்னி இருக்குது. முல்லைத்தீவு அதை விட வன்னி என்று பார்த்தாலும் இப்படி இருக்குது, கடைசியிலே இருக்குது. ஏன் இது இவ்வளோ இடம் கிடக்கு? ஆனால் குடியேற்றவாசிகளுக்கான இடமாக நீங்கள் பார்க்குறீர்கள். வளங்கள் எல்லாம் அங்கே இருக்குன்னு பார்க்குறீர்கள். கடலில் குவிஞ்சு கிடக்கிற வளத்தை அபகரிக்கணும் என்ற நோக்கத்தோடு சட்டவிரோத தொழில்களை கொண்டு பூத்தி இப்படியெல்லாம் செய்கிறீர்கள். சட்டவிரோத தொழிலண்டு யார் சொன்னது? சட்டவிரோத தொழிலண்டு அரசாங்கம் தான் அறிவிச்சிருக்கு. அந்த சட்டவிரோத தொழிலை செய்ய விட்டு கொண்டு இருக்கிறீர்கள். அது என்னது? பட்டப்பகல்லையே கொள்ளையடிக்கிற மாதிரி திருட்டு நடக்கட்டும், வார வருஷம் பிடிப்போம் என்று சொல்லுவோம். வார வருஷம்னா திருட்டு இப்போ நடக்கட்டும், அடுத்த வருஷம் நாங்கள் தை மாதத்துலேருந்து பிடிக்கணும். அப்போ சனம் என்னன்னுங்கோ, சனம் கடல் தொழிலை செய்ய முடியல, விவசாயத்தை செய்ய முடியல. ஆனால் இந்த அரசாங்கம் ஓரளவுக்கு செய்து கொண்டிருக்குது என்றாலும் இப்படியான நடவடிக்கைகளை கூட உடனே நிறுத்தணும். மீன்பிடி அமைச்சர் இந்த கிழமையும் சொன்னவர், நிச்சயமாக நாங்கள் அதை கட்டுப்படுத்துகிறோம். கட்டுப்படுத்தினா தானே இவங்க தொழிலை செய்வாங்க, விவசாயத்தை செய்யணும், இந்த மக்கள் இருக்கும். இன்றைக்கு அரசாங்கங்கள் மிக மோசமாக இப்படியான நடவடிக்கைகள் எங்களை திரும்பி பெறாதாம், எங்களை இப்படியே பின்னோக்கி கொண்டு போவதுதான் விடுவதென்ற நிலையில தானே இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு பறக்குது. எனக்கு இதில் ஒரு அடிப்படை கேள்வி இருக்கிறது. நீங்கள் இன்னும் நினைக்கிறேன் இன்னும் ஆதங்கங்கள் பெரும்பாலும் இருக்கின்றன. இதன் ஒரு கேள்விக்கு சென்று வருவோம். நீங்கள் ஏற்கனவே சொன்னீர்கள், இந்த வனவிலங்கு வன அதிகார சபை அதிகமாக இந்த காணிகளை பிரித்திருக்கிறது. அவர்கள் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட 2019க்கு பிறகு பெருமளவான காணிகளை தன்வசப்படுத்தியிருக்கிறார்கள். இதற்கு அடிப்படை காரணம் இங்கு மட்டுமல்ல, வடக்கில் எல்லா இடங்களிலும் கிழக்கிலும் இருக்கிறது. என்ன காரணம்? இவர்கள் இந்த காடுகளாக்க வேண்டும், நிலங்களை காடுகளாக்க வேண்டும் என்கிற அடிப்படை நோக்கம் எதுவாக இருக்கும்? நிலங்களை காடுகளாக்க வேண்டும் என்ற நோக்கம் இவர்கள்ட்ட முழுமையாக இல்லை. ஏனென்றால் நீங்கள் வாங்கோ, எனக்கு என்னன்னா முல்லைத்தீவு, நான் சொல்ற கருத்துகள் உண்மையானவை, நாங்கள் கூட்டிக்கொண்டே காட்டுறோம். நான் பாராளுமன்றத்தில் கூட சொன்னான், நீங்கள் 6வது வாங்கோ, நான் கூட்டிக்கொண்டே காட்டுறேன். அங்கே நடக்கிற மோசமான செயல்பாடுகளை காட்டுறோம் என்று சொன்னால் மரங்களை அழிக்கப்படுது. நான் கேட்பது, இலங்கையில் வனப்பகுதி குறைந்து வருகிறது என்பதற்காக, வனங்களை பெரிதாக்க வேண்டும் என்பதற்காக இதை வளர்க்கிறார்களா, அல்லது ஏதாவது இன அடிப்படையிலான ஒரு அம்சம் இருக்கிறதா இந்த வனங்களை கைப்பற்றுவதற்கு? இல்லை, எங்களுடைய பார்வையில், என்னுடைய பார்வையில் எங்களுடைய முந்தி சிறுதானிய பயிர் செய்த நிலங்களை இவர்கள் பறிக்கின்றார்கள் என்றால் வன இலாகா, வன ஜீவராசிகள், தொல்லியல் திணைக்களம், படையினர் கூட எக்கச்சக்கமான காணிகளை, மக்களின் காணிகளை பிடிச்சி வச்சிருக்கணும். அது விடுபட்டு கொண்டு வருது. இப்போ இந்த அரசாங்கத்தில் இன்னும் கொஞ்சம் விடுறதாக சொல்லுவோம். நாங்கள் நம்புகிறோம், விடணும். அப்போ
இப்படியே அபகரித்தால் இந்த மக்களுடைய காணிகள் தானே அது. மக்களுடைய காணிகளை ஏன் நீங்கள் அபகரிக்கிறீர்கள்? இப்போ இதில் கிடக்கிற புள்ளி விவரம் மாவட்ட செயலகத்தின் புள்ளி விவரம். மாவட்ட செயலகம் ஏன் இப்படி போட்டிருக்கு? 2009ஆம் ஆண்டுக்கு முதல் இவ்வளவு இருந்தது, 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இப்படி இருக்குன்னு சொல்லி ஏன் போட்டிருக்கு? விடுதலை புலிகள் ரெண்டு போர்டு இல்லை. பொருளாதார ரீதியாக தமிழ் மக்களை பின்தள்ள வேண்டும் என்பதற்கு நிச்சயமாக அதான் அதனை கேட்ட கேள்வி, எதற்காக வனவிலங்கு இந்த வன அதிகார சபை இந்த விடயத்தை செய்ய வேண்டும் என்பது ஏன் வன அதிகார சபை? நான் இன்னொரு விடயத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டிக்க விளங்கும். இந்த பிடிச்ச காணிகள் ஒரு பக்கம், பிடிக்காத மானாவரி காணி என்று சொல்லி குளக்காணி என்றால் ஆமையன்குளம், முந்திரிய குளம், மறைச்சிக்கட்டி குளம், சாமான் குளம் என்று இந்த குளங்கள் கொக்கு தொடுவாய் பகுதியில் இருக்கின்ற குளங்கள். அந்த குளங்களை 84ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு பிறகு அந்த குளங்களை அபகரித்து பெரும்பான்மையினத்தவர்கிட்ட கையளித்தாச்சு. தமிழ் மக்கள் என்ற சொந்த உறுதி இன்றைக்கும் கிடக்கு. நான் காட்டுறேன், இன்றைக்கும் கிடக்கு. தமிழ் மக்கள் செய்த இந்த குளங்களோடு சேர்ந்த நீர்ப்பாசன காணிகள் எல்லாம் மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் இருக்க மயில்குளம் என்ற இடத்துல புதிதாக உறுதி வழங்கி ஏற்கனவே காணி கட்டளை சட்டத்தின்படி கூட இருக்குது. என்னென்றால் ஒரு காணிக்கு 2 ஆவணங்கள் இருந்தால் எது முந்தைய ஆவணமோ அந்த ஆவணம் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் இங்கே என்ன நடக்குது? முந்தைய ஆவணம்ன்றது இருக்குது தமிழ் மக்கள்கிட்ட, பிந்திய ஆவணத்துக்கு உரிய ஆக்கள் இன்றைக்கு செய்யணும். நான் சொன்ன முந்திரிய குளம், ஆமையன் குளம், மறைச்சிக்கட்டி குளம், சாமான் குளம், இந்த குளங்களோடு சேர்ந்த காணியை மக்கள் மீள்குடியேற்றம் செய்ய 2011ஆம் ஆண்டு இந்த கொக்குளாய் பகுதி, கொக்கு தொடுவாய், கர்நாடக பகுதிகளில் போய் குடியேறிஞ்சேக்க தங்களோட குளக்காணிகள் இல்லை. ஏற்கனவே 84ஆம் ஆண்டு இடம்பெயரேக்க விதைச்சு போட்டு விட்டு வந்த வயல்கள், அந்த விதைச்ச அறுவடையை கூட பெரும்பான்மையினத்தவர் சிலர், நான் பெரும்பான்மையினத்தவர் எல்லாரையும் குறை சொல்லியில்லை, நியாயமான தமிழ் மனசோட உள்ள மக்கள் இருக்கின்றார்கள். சில இனவாதிகளால் சில பிரச்சனைகள் வர, பாராளுமன்றத்துக்கு கூட அந்த இனவாதிகள் என்று சில பேர் இருந்தாக்களை நிராகரிச்சிட்டு ஜனம். அப்போ சிங்கள ஜனம் தானே நிராகரித்தது, சிங்கள மக்கள் தானே நிராகரிச்சாண்டா என்னத்துக்கு? சனம் நல்ல மனப்பான்மையோடு இருக்குது. ஆனால் எங்களுடைய காணிகளை, நீர்ப்பாசன காணிகளை பறிச்சு போட்டு மானாவரி காணியைத்தான் எங்கடையாக்கள் செய்து வந்த. மானாவரி என்ன மழை காலத்தை எதிர்பார்த்து விதைக்கிற, மழையை நம்பி விவசாயம் செய்கிற அந்த வயல்களுக்கு போய் போன கிழமை நடந்த சம்பவம், வயல்களுக்கு போய் பெரம்பு பட்ட கூட முடியாத மாதிரி வனையிலாக மறைக்குதென்றால் உடனே வனையிலாக மறைச்சு என்ன, உடனே அந்த வாகனத்தையும் கூட்டிக்கொண்டே ஆக்களையும் கொண்டே பெருசில வழக்கு போடுறது. அந்த ஜனம் என்ன கஷ்டப்படும்? அந்த ஜனம் இப்படி சம்பவம் நீங்கள் ஜிஏ அடிச்சு கேளுங்க, இது போன கிழமை நடக்க இல்லையோண்டு. டிஎஸ்ஏ அடிச்சு கேளுங்க, போன கிழமை நடக்க இல்லையோண்டு. நாங்கள் அந்த இடங்களில் தலைவிட்டு ஜிஏ உட்பட, டிஎஸ் உட்பட, மற்ற ஏசி உட்பட இவியல் தலைவிட்டு தான் நிறுத்தினர். அப்போ இப்பவும் எங்களுடைய மானாவரியண்டு நீர்ப்பாசன காணியெல்லாம் பறி போயிட்டு, ஒரு கொஞ்ச காணிகளில் விதைச்சு தங்களோட சாப்பாட்டு கண்டு உழைக்க இருக்கிற மக்களின் காணிகளை கூட இப்படி செய்யணும்டா இவங்களெல்லாம் எப்படிப்பட்ட ஆக்கள்? நீங்கள் யோசிங்க. வன இலாகாவில் இருக்கின்ற சில இனவாதிகள், மகாபலி அதிகார சபையில் இருக்கின்ற இனவாதிகள் அகற்றப்படுவோம், ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லித்தான் அரசாங்கம் வந்தது. அரசாங்கத்தின் சில செயல்பாடை நான் உண்மையில் வரவேற்கிறேன். நான் இப்போ எங்களுக்கு முன்னிய அரசாங்கங்கள் விட்ட பிள்ளைகளை விட இந்த அரசாங்கம் ஓரளவுக்கு சீராக்குமென்று நாங்கள் நம்புகிறோம். ஆனால் அந்த நம்பிக்கை என்றால் இந்த ஊழலோட சம்பந்தப்பட்ட இந்த திணைக்களங்கள் ஆக்களை மாற்றுங்க, அல்லது நான் சொல்கிற அவ்வளோ உண்மை என்றதை நான் நிரூபித்து காட்டுவேன். இன்றைக்கும் நிரூபித்து காட்டுவேன். நாளைக்கு தானும் அல்லது நாளை மறுநாளோ என்னவோ ஆரோ வாங்க, நான் அந்த இடங்களில் கூட்டிக்கொண்டு நிரூபித்து காட்டுறேன். எங்களோட மக்களின் பொருளாதாரத்தை விழுத்தோணுமென்ற நோக்கம் அடிமனதில் சில பேர்கிட்ட இருக்கலாம். அந்த சில பேர் உயர் அதிகாரிகளாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த மக்களின் பொருளாதார வசதிகளை குறைக்கணுமென்று செய்கிறதால நாங்கள் வாழை இல்லாமல் கிடக்கு. முல்லைத்தீவில், மன்னாரில், வவுனியாவில்
வனஜீவராசிகள் திணைக்களம், வன இலாகா திணைக்களம், தொல்லியல் திணைக்களம், மற்றது படையினரென்ற முப்படை, இது இராணுவம், கடற்படை, விமானப்படை, மற்றது போலீஸ். முல்லைத்தீவு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற காணி தனியாற்ற காணி வாங்குறாங்க. ஒரு என்னிட கிழக்கு தனியாற்ற காணி. ஏன் இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சு இவ்வளோ காலம் அந்த காணியை அந்த தனியார் கேட்டுக்கொண்டே இருக்குது. அதை கொடுத்துட்டு போகலாம் தானே, வேற காணியை எடுத்து கட்டலாம் தானே. அப்போ போலீஸாரும் இவ்வளவு பேருக்கையும் கிட்டத்தட்ட ஒரு 30,000 ஏக்கர் காணி கிட்ட படையினருடைய கிடக்கு. ஒட்டு மொத்தத்தில் முல்லைத்தீவு காணியில் ஒரு 70,000 ஏக்கர் அளவிலாம் குடியிருப்பு 1,30,000 கிட்ட மக்கள் இருக்கு. உங்களுக்கு தெரியும் இருக்கு. அந்த ஆக்களின் காணிகள், பள்ளிக்கூடங்கள், அலுவலகங்கள், விளையாட்டு மைதானங்கள், கோயில்கள், இப்படி இருக்கிற காணிகள் ஒரு 70,000 ஏக்கர் கிட்ட தான் கிடக்கு. 6 லட்சம் ஏக்கரில் நிலப்பரப்பு ஆறுட்டு இருக்குன்னு பாருங்க. எங்களோட மக்களுக்கு உழைக்க முடியல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடலில் தொழில் செய்ய முடியல. கடலில் தொழில் செய்யன்றக்கு நான் திரும்பவும் இருக்கா சொல்கிறேன். நீங்கள் பாருங்க, சுருக்கு வேலையை நாங்கள் செய்கிறோம்ண்டு கடற்படை இருக்கிற இடத்துக்கு அருகால தான் போட்டுகள் போகுது கடலுக்கு. கடற்படை இருக்குது, கேம்பா போட்டு இருக்குது. அதுக்கு அருகாலாம் சுருக்கு வேலைகளை கொண்டு போகிறாங்க கடலுக்கு சட்டவிரோதமாக. இதை பிடிக்கல. அன்றைக்கு என்ன படை இந்த சுருக்கு வலைகளை பயன்படுத்துவர்கள் யார்? தென்னிலங்கை மீனவர்கள் தான் அதிகம். மற்ற சில பேர் அங்கத்தை தொழிலாளர்களும் செய்கிறார் என்று சமாசம் சம்மேளனம் எங்களுக்கு அறிக்கை வந்திருக்கு. ஆனால் தென்னிலங்கை மீனவர்கள் தான் மிக அதிகமானவர்கள் இதை செய்யணும். இதை கட்டுப்படுத்த வேண்டியது மீன்பிடி அமைச்சர் நடுவே சொல்லி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக கட்டுப்படுத்துவோம். நான் அன்றைக்கு கடலுக்கு போனேன். நீங்கள் அறிஞ்சிங்களோ தெரியாது. மீனவர்களுடைய கோரிக்கையை வச்சு அங்கே இரவு நேரம் கடலுக்கு போய் கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தூரம் அளவில் ஒரு 1000 போட்டு கிட்ட வரும். வெளிச்சம் பாய்ச்சி கடல்ல வெள்ள தொழில் செய்து கொண்டிருக்கணும்டா நீங்கள் யோசிச்சு பாருங்க. இலங்கையில தான் நடக்குது, திருட்டு தொழில் தான் நடக்குது. திருட்டு தொழில் நடக்குது. மீன்களை களவாக அல்லது ஒரு சிறு தொழிலாளி போய் தொழில் செய்ய முடியல. அவங்க கரையில போட்டுகளை வச்சு கொண்டிருக்கிறாங்க. இப்படி இருக்க இதை பிடிக்க இல்லைன்னா நாங்கள் யார்கிட்ட சொல்றது? நாங்கள் உங்களை நம்புறோம். உங்களுடைய அரசாங்கம் நாங்கள் ஒரு காலமும் இலங்கையை ஆள முடியாது. காரணம் என்னென்னா அது மக்களின் தொகை கணக்கு இதுகள் உங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களுக்கு சரி முன்னிய அரசாங்கங்களை விட உங்களை நம்புறோம்னா நீங்கள் இந்த அடிப்படை விரோதமான செயல்பாடுகளை நிறுத்த வேணும். கடற்படை என்றால் கடற்படை தனியாக இயங்குதா அரசாங்கத்தோடு சேர்ந்து இயங்குதான்றதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். போலீஸ் என்றால் தனியாக இயங்குதா அல்லது விடுதலை புலிகள் இருக்கைகளில் கஞ்சா, கசிப்பு, ஐஸ், போதைப்பொருட்கள் என்று ஒவ்வொரு பேரில் வருது. போதைப்பொருள் இவ்வளவு இருந்ததா? ஒரு நிறைவான மக்கள் ஏன் சொல்லுது? இப்போ விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் இப்படியான பிரச்சனை இல்லை என்று சொல்லுது. நீங்கள் ஏற்கனவே முதல் ஒரு கேள்வி கேட்டீர்கள். யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு எங்கே இல்லை கஞ்சா? வடக்கு கிழக்கு எங்கேயும் தென்னிலங்கையும் இருக்குன்னு சொல்லுறோம். அது முல்லைத்தீவு என்ன பொறுத்த வரைக்கும் மிக மோசம். கஞ்சா விட ஐஸ் இல்லாத இடங்கள். ஒரு போலீஸ் அதிகாரி முத்தியங்கட்டில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த இராணுவ முகாமுக்கு போன அந்த பெடிகள் திரட்டப்பட்டு ஒரு பேர் இறந்து அந்த சம்பவம் நடந்தது. அதுக்கு நாங்கள் போனோம். அப்போ அந்த மக்கள் எல்லாம் முறப்பட்டது. ரொட்ரிகோண்டு ஒரு போலீஸ் சரியான லஞ்சம் வாங்குது. ஒட்டுசுட்டானில் லஞ்சம் வாங்குது. சும்மா கொண்டே வழக்கில் போடுது. அவர் இப்படி பிள்ளையான வேலைகள் செய்கிறார். இது இருக்கா சார் தட்டி கேளுங்கன்னு சொல்லி நான் அப்போ அந்த ஓஎஸ்சி பெரியாக்கள்கிட்ட அதை சொல்லி இவரை உடனே நிப்பாட்டணும், இல்லாட்டி வாரக்கிழமைக்கு நிப்பாட்டாடிக்கும் உங்களோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால் நாங்கள் போராட்டம் நடத்த வேண்டி வரும். ஆனால் உங்களோட கடமைக்கு இடையூறு செய்ய மாட்டோம்னு சொன்னார். அவரை நிப்பாட்டியாச்சு. ஆனால் போன கிழமை நீங்கள் எடுத்து பாருங்க, ரொட்டிக்கு ஒன்றால் ஐஸ் போத பொருளோட பிடிபட்டிருக்கு. இதை தன மக்கள் சொல்லுது. மக்கள் சொல்றத பிழையண்டு நிற்காதீங்க. மக்கள் எல்லாம் தெளிவாகத்தான் இருக்கணும். மக்கள் ஒரு நல்ல முறையில் அரசு ஒன்று நல்லபடியாக மக்களை கவனித்து கொண்டு செயல்பட்டு கொண்டு வந்தால் அந்த அரசுக்கு முழுமையாக ஆதரவளிக்குங்கள் மக்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஐஸ், கஞ்சா, ஹெரோயின், கசிப்பு வடிக்கிறாக்களை பிடிக்க மாட்டணுமாம், குடிக்கிறாக்களை பிடிக்கணுமா?
ஒன்று ரெண்டு கசிப்பு படிக்கிறாக்களை பிடிக்கிறத விட குடிக்கிறாக்களை தானே பிடிக்கிறோம். ஏன்னா போலீஸுக்கும் அவைக்கும் லிங்கன்னு சொல்லி மக்கள் கதைக்குது. நாங்கள் இது எத்தனை கூட்டங்களில் கதைச்சிட்டோம். இதுதான் உண்மை நிலைமை. இந்த நிலைமைகள் நான் ஒன்று உறுதியாக சொல்லுவேன் உங்களுக்கு. நீங்களோ திரும்ப சொல்கிறான்னு நினைக்காங்க, நீங்களோ அல்ல அரச தரப்பில் இருக்கிற ஆக்களோ அல்லது இந்த திணைக்களங்கள்ட்டு நாங்கள் குற்றஞ்சாட்டுற ஆக்களோ ஆறாவது என்னோட வாங்கும். நான் இந்த கசிப்பு காய்ச்சிற இடங்களையும் காட்டுறேன், கஞ்சா விற்கிற இடங்களையும் காட்டுறேன், அதே மாதிரி கடல் சட்டவிரோத தொழில்கள் செய்கிற இடங்களையும் கூட்டிக் கொண்டு காட்டுறேன், அதே மாதிரி காணி பிடிச்சி வச்சிருக்கிற இடங்களையும் காட்டுறேன். காணி பிடிச்சி வச்சிருக்கிற இதெல்லாம் எங்கட காணி தான், தமிழ் மக்களுடைய காணி தான்ன்ற ஆதாரங்களையும் காட்டுறேன். பிரிட்டிஷ் காலத்து உறுதி வச்சுக்கொண்டு எங்கடியாக்கள் இருக்குது, மைந்தன்ற உறுதி வச்சுக்கொண்டு அத்துமீறி குடியேறின சிங்கள பெரும்பான்மையான மக்கள் இருக்குது. அந்த மக்கள் அப்பாவியல். நீங்கள் உணர்ந்து உறுதியையும் கொடுத்து காணியையும் கொடுத்து அங்கே விட்டால் ஏன் உங்களோட இடங்களில் இல்லையா? எங்களை காணியை பறிச்சா கொடுக்கணும். அப்போ உதாரணம் நீங்கள் இவ்வளவு பேர் இருந்த இடத்த இந்த முறை 4 பேர் வந்த நீங்கள் பாராளுமன்றத்துக்கு சிங்கள மக்கள் தானே திரட்டி விட்டது. மக்களை நான் இன்றைக்கும் சொல்கிறேன், மதிக்கின்றேன், சிங்கள மக்களை மதிக்கின்றேன், சிங்கள மக்களில் பெரும்பான்மையானாக்களை மதிக்கின்றேன். ஆனால் இனவாதிகள் சில பேர் அரசியலுக்கையும் சரி மற்றது சிங்கள மக்களுக்கையும் சரி இருக்கின்ற இனவாதிகளால் எங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்றதே தவிர மற்றும்படி ஒன்றுமில்லை. நிச்சயமாக நல்லொரு நிலைமைக்கு இலங்கையை கட்டுக்கோப்பாக கொண்டு வர வேண்டுமென்றால் தமிழ் மக்களை அணைச்சு கொண்டு ஏன் முல்லைத்தீவு மாவட்டம் கடைசி மாவட்டமாக இருக்கணும், முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய வழிகளை செய்யுங்க. நான் சொன்ன மாதிரி இந்த சொகுசு பேருந்து இப்போ நேற்றைய ஆலோசனை கூட்டத்தில் சொல்லியாச்சு, 15ஆம் தேதி கூட்டம் போடப்படுது, ஒரு கிழமை அல்ல 2 கிழமைக்கு தாங்கள் அதை விடுறோம்னு சொல்லியாச்சு. இப்படி எங்களோட தேவையெல்லாம் நிறைவேற்றுங்கப்பா. காணிகளை பறிக்காதீங்க, திருட்டு தொழில் செய்யாதீங்க. திருட்ட நிப்பாட்ட சொல்லி விடுதலை புலிகள் திருட்ட நிப்பாட்டினோம். ஆனால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? திருட்டு தொழிலை செய்யுங்கொண்டு ஊக்கம் கொடுக்குறேன்னால் மக்களை என்னமா யாரை மனதில் நினைக்கும்? கஞ்சா நிப்பாட்டினால கசிப்பு நிப்பாட்டினால மனதில் நினைச்சு கொண்டு இருக்குங்களோ, கடத்தொழில் சட்டவிரோதத்தை பூத்தாத ஆக்களை நினைச்சு கொண்டு இருக்குங்களோ, சட்டவிரோத கடத்தொழிலை செய்ய விடுறாக்களையும் கஞ்சா கசிப்பு விற்பனைக்கு விடுறாக்களையும் பார்க்குங்களோ. நாங்கள் உண்ட கேட்கிறோம், சுதந்திரமாக நாங்கள் தமிழ் மக்கள் இங்கே வாழக்கூடிய வகையில் நீங்கள் நடத்துங்க உங்களையும். இல்லாவிட்டால் போர் மௌனிக்கப்பட்ட தான் நான் சொல்லுவேன். இந்த விடத்தில் நீங்கள் நினைக்கிறேன் 10 நிமிடங்களுக்கு மேல் நீங்கள் தொடர்ச்சியாக பேசினீர்கள். எந்த இடத்திலும் குறுக்கிடவில்லை. காரணம், ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினரை விட நீங்கள் மக்களுக்குள் இருந்து வேலை செய்கின்றீர்கள் என்றுதான் என்னுடைய கணிப்பு. அதாவது மக்களுடைய இந்த அளவு பிரச்சனைகளை நீங்கள் உணர்ந்திருக்கின்றீர்கள், அனுபவித்திருக்கின்றீர்கள். மக்களோடு மக்களாக இருந்து கடலுக்கு சென்று கடலில் என்ன நடக்கிறது என்பதை பார்த்திருக்கின்றீர்கள். அதே போல வன இலாகா எந்த அளவு காணிகளை கைப்பற்றியிருக்கிறது என்று சொல்கின்றீர்கள். அதே போல விவசாய காணிகள், சிறுதானிய காணிகள் எந்த அளவுக்கு அபகரிக்கப்பட்டிருக்கின்றன சொல்கின்றீர்கள். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம், அதாவது முல்லைத்தீவு மாவட்டம் தொடர்ந்தும் பின்தங்கிய மாவட்டமாக இருக்க வேண்டும். அதே போல நீங்கள் சொல்கிறபடி அத்துமீறிய குடியேற்றம் அங்கு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அடிப்படை காரணமாக இருக்கலாம். இதுதான் அதாவது முன்னே இருந்த அரசாங்கம் வகுத்த திட்டமாக இருக்கலாம். இப்பொழுது இந்த வன இலாகாவுக்கு வைத்திருக்கின்ற காணிகளை அல்லது நீங்கள் சொல்கின்ற விடயங்களை நாடாளுமன்றத்திலோ அல்லது அரசாங்கத்திலோ நீங்கள் சொல்கிற போது எந்த அளவுக்கு இவர்கள் செய்வார்கள், இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு நிறைவேற்றும் என்கிற அந்த உறுதிப்பாடு உங்கள்கிட்ட இருக்கு. நான் ஏன் உங்கள்கிட்ட கேட்குறேன்னா, முல்லைத்தீவு மக்களை பொறுத்தவரையில் முழுமையான பிரதிநிதியாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற ஒரு கணிப்பின் அடிப்படையில் தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அரசாங்கம் முல்லைத்தீவு மக்களுக்கு சாதாரண ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்குமா? நிச்சயமாக இந்த அபிவிருத்தி விடயங்களில் ஒரு சில விடயங்களை செய்து கொண்டு வருகிறது அரசாங்கம், இப்போதைய அரசாங்கம். அதை நான் வரவேற்கின்றேன். ஆனால் நிலப்பரப்பு விடயங்களில் இன்னும் தடுக்கிற நிலைமையே காணப்படையில்லை.
கடல் தொழில் பிரச்சனையும் தடுக்கிற நிலைமை காணப்படையில்லை. ஆனால் மீன்பிடி அமைச்சர் திரும்பவும் சொல்கிறேன், தடுத்து நிறுத்துவேன் என்ற வசனத்தை தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் அடுத்த முறை ஜனாதிபதியை சந்திக்கிற வாய்ப்பு எங்களுக்கு விரைக்க, எங்களுடைய கட்சி சார்பாக நாங்கள் சந்திக்கிற வாய்ப்பு விரைக்கையும் இந்த கடற்தொழில் பிரச்சனையும் மற்றது நிலப்பரப்பு பிரச்சனையும் முன்வைப்பேன். பாராளுமன்றத்திலேயும் சில தடவை நான் அதை கதைச்சிருக்கிறேன். ஆனால் இதுகளை நிறுத்துறக்கூடிய வாய்ப்பு இன்னும் வரையில் வரும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் நாங்கள் நம்பியில்லாமல் விடையிடாது. ஏனென்றால் ஏற்கனவே உள்ள அரசாங்கங்கள் மோசமான செயல்பாடுகளை செய்து வந்ததை நான் சுட்டி காட்டிக்கிறேன். இந்த அரசாங்கத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது, இதுகளை செய்யணும் என்று எதிர்பார்க்குறோம். இல்லாட்டிக்கு நாங்கள் பொது வழிகளில் தான் சொல்ல வேண்டி வரும். என்னென்றால் இப்போ நாங்கள் என்னுடைய வீட்டு காணி நீங்கள் வைங்க, என்னுடைய வீட்டு காணிக்குள்ள அரைவாசியோ முக்கால்வாசி காணியோ நீங்கள் பிடிச்சு கொண்டு போகிறேன்டால் நான் என்ன இதே இல்லாமல் எங்களோட மக்கள் எல்லாருக்கும் ஆமையன் குளத்தை கிரிபன் வேண்டு பேர் மாற்றியாச்சு. சாதாரணமாக முல்லைத்தீவிலே அவ்வாறான நிலைமை காணப்படுது. எந்தெந்த இடங்கள் தமிழ் இடங்கள் தற்போது சிங்கள பெயர்களுக்கு மாறப்பட்டிருக்கின்றன? வெளியோயாண்டதே எங்களுடைய மணலாறு சிங்களத்தில் வெளியோயாண்டு வருது. ஏன் மணலாறு எந்த அளவான, அதாவது தமிழர்களுடைய எந்த அளவான இடங்கள் தற்போது அது அபகரிக்கப்பட்டிருக்கிறது? கிட்டத்தட்ட ஒரு 25,000 ஏக்கர் அளவில் வருமென்று நான் நினைக்கிறேன். அதில் அனுராதபுரத்தோடு சேர்ந்த சில இடங்களும், மற்றது திருவோணமலையோடு சேர்ந்த சில இடங்களும், முல்லைத்தீவில் கரவூரப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவோடு சேர்ந்த பகுதியும், ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளரோட சேர்ந்த பகுதியும், மற்ற வவுனியா வடக்கு சம்பந்தப்பட்ட பகுதியும், எங்களுக்கு ஒரு வட்டாரம் என்ற பேரோட கிட்டத்தட்ட 14,000க்கு மேற்பட்ட மக்கள் அங்கே குடியேற்றம் செய்து முல்லைத்தீவுக்கு இருக்குது. முல்லைத்தீவுக்குள்ள 14,000க்கு மேற்பட்ட மக்கள். ஆரம்பத்தில் 84ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 2ஆம் தேதி உதியமலை படுகொலை நடந்த நேரம் தான் கொக்குளாய், கொக்குத்தொடுவாய், கர்நாட்டுக்கணி, தண்ணி முறிப்பு, ஆண்டாங்குளம் இது போன்ற இடங்களில் உள்ள மக்கள் இடம்பெயர வேண்டி வந்தது. முல்லைத்தீவு நகர் அன்றின பகுதிகளில் இடம்பெயர்ந்தது. ஆனால் அந்த கால பகுதிகளில் கவச வாகனங்களில் ஒலிபெருக்கிகளை ஊட்டி விடுதலை புலிகளை தாங்கள் ஒழிக்க போகிறோம், அவர்கள் ஊடுருவிட்டார்கள், நீங்கள் எல்லாம் வெளியேறுங்கன்னு சொல்லித்தான் அனௌன்ஸ் செய்தது, அந்த அறிவித்தலை விட்டது. ஆனால் மக்கள் இங்கே இருந்தால் 84ஆம் ஆண்டு காலப்பகுதி 12ஆம் ஆண்டு 2ஆம் தேதி உதயமலை படுகொலை என்றான். அதுக்குள்ள ஒரு கிழமைக்குள்ள இந்த சம்பவங்கள் நடந்தது. ஆனால் குடியேற்றினது 2011ஆம் ஆண்டு. அதுலேயும் கொக்குளாய், கொக்குத்தொடுவாய் குடியேற்றத்திற்காக அவ்வாறான அறிவிப்பு செய்யப்பட்டது. சிங்கள குடியேற்றத்துக்கான அறிவிப்பு தான் அவ்வாறு செய்யப்பட்டது. அவர்கள் கொண்டு இந்த நான் சொன்ன அந்த வயல்காணிகள், ஏற்கனவே சொன்ன முந்திரிய குளம், ஆமையன் குளம், மறைச்சிக்கட்டி குளம், சாமான் குளம் போன்ற குளங்கள் ஒரு தீர்க்க தரிசனமான குளங்கள், ஒரு கொடை, அந்த கொடையான குளங்களை எல்லாம் அபகரிக்கிறதுக்கு திட்டம் போட்டு அதோடு சேர்ந்த மணலாத்தோடு சேர்ந்த காணிகளை எல்லாம் அபகரிக்கிறதுக்கு திட்டம் போட்ட செயல்பாடு தான் 84ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நடந்தது. ஆனால் மக்கள் அந்த நேரம் இடம்பெயர்ந்து வந்தோடனே சிங்கள மக்களை கொண்டு குடியேற்றி 6,904 பேரை அந்த நேரம் குடிசன மதிப்பீட்டு கணக்கில் மணலாத்தில் குடியேற்றப்பட்டிருந்தது. இன்றைக்கு 14,000 பேர் இருக்கு. இது நாளடைவில் இதுக்குரிய கட்டுப்பாடு இல்லாமல் போனால் முல்லைத்தீவு மாவட்டமும் பாதி போகிறது. தமிழ் மக்களுக்குரிய நிலப்பாடுகளை பிழையாக செய்து கொண்டு, காணிகளை பறித்து கொண்டு, விவசாயம் செய்ய விடாமல், சிறுதானிய பயிர்கள் செய்ய விடாமல், கடற்தொழிலில் பூரணமாக நிம்மதியாக கடற்தொழில் செய்ய விடாமல் இப்படி செய்கிறவர்கள் இந்த காணிகளும் இல்லாமல் எங்களுடைய மக்கள் தாங்கள் வெளிநாட்டுக்கு போவோம், இங்கே இருந்து என்ன செய்கிறன்ற நிலப்பாடு போக குடியேற்றங்களை வடிவாக கொண்டு இந்த பகுதிகளை மையப்படுத்தி குடியேற்றம் செய்து முல்லைத்தீவை தாங்கள் ஃபுல்லாக கைப்பற்றலாம் என்ற எதிர்கால திட்டமோ தெரியாதுன்றதை
உங்களுக்கு நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். முல்லைத்தீவில் ஏற்கனவே அதாவது நான் நினைக்கிறேன் 2009 அல்லது உங்களுக்கு தெரிந்த அளவில் இருந்த சனத்தொகை எவ்வளவோ தற்போது இருக்கிற சனத்தொகை கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முதல் இருந்தது யுத்த கால பகுதியில் இடம்பெயர்ந்த மக்கள் கனவேர் இருந்தது. யாழ்ப்பாணம், திருவோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை அல்லது யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, மன்னார் எல்லாம் சேர்ந்தும் மக்கள் இருந்த யுத்த கால பகுதியில். பிறகு இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முதல் 1,47,000 மக்கள் இருந்தது. இன்றைக்கு 1,26,000 மக்கள் இருக்கு. 21,000 மக்கள் எங்க போனது? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஒரு 4 இவியலின் இந்த திட்டமிட்ட நடவடிக்கைகள். இந்த அரசாங்கம் வந்து 1 வருஷம் சரி, ஆனா இனி அடுத்த வருஷத்துக்குள்ளேயாவது இதை சீர் செய்ய பார்க்கணும். 21,000 மக்கள் இல்ல, இறப்பு வீதம் கூடத்தான், பிறப்பு வீதம் குறைவு. சரி, கூடுதலான அளவில் மக்கள் வெளிநாட்டுக்கு போய்கொண்டிருக்கிற நிலைமை தான் காணப்படுது. ஏனென்றால் இங்க இருந்து விவசாயம் செய்ய முடியல, கடத்தொழில் செய்ய முடியல, இப்படி தொழில் ஒன்றும் செய்ய முடியல. ஏதாவது தொழில்கள் சீராச்ச போலீஸாருடைய அட்டகாசம் அது வேற. எல்லா போலீஸையும் நான் சொல்லவில்லை. நான் உதாரணத்துக்கு சுட்டி காட்டினேன் தானே, ரொட்டிக்கோ கொண்டு போலீஸா மக்கள் குற்றஞ்சாட்டின அப்படி சில போலீஸாருடைய அட்டகாசங்கள் வேறு. இதுக்குரிய நடவடிக்கைகளை எடுங்கோண்டு தான் நாங்கள் சொல்றோம். நாங்கள் ஒரு விஷயத்தை உங்களை பிழையான மாதிரி நாங்கள் சொல்லி இருந்தால் நீங்க சுட்டி காட்டுங்க. அதாவது உங்களுடைய செயல்பாடுகள் மோசமாக இருக்குது, சட்டவிரோதமாக இருக்குது என்றதான் நாங்கள் சொல்லுவோம். அப்படி பிழையாக நாங்கள் சொல்ல மாட்டோம். மக்களும் கூடுதலாக உண்மையைத்தான் சொல்லுதுகள். அப்படி பழக்கப்பட்டவர்கள் மக்கள் எங்களோட இடங்கள்ல இருந்து பழக்கப்பட்டவர்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு பொய்யுக்குத்தான் காலமாக இருக்கின்ற மாதிரி தான் கிடக்கு. நான் ஏற்கனவே சிலது சுட்டி காட்டி போட்டேன் உங்களுக்கு. நினைக்கிறேன் இந்த விடயத்தில் அரசாங்கங்கள் அதாவது முல்லைத்தீவை ஒரு பின்தங்கிய மாவட்டமாகவே வைத்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்படலாம் கூட தமிழர் அல்லது தமிழ் கட்சிகள், நினைக்கிறேன் உங்களுடைய சொந்த கட்சியாக இருக்கட்டும் அல்லது தமிழ் கட்சிகள் இந்த விடயத்திலே புலம்பெயர்ந்த மக்களோடு இணைந்து ஏதாவது திட்டங்களை முல்லைத்தீவில் ஏதாவது தொழிற்சாலைகளை உருவாக்கலாம் அல்லது ஏதாவது புதிய திட்டங்களை உருவாக்கி அங்குள்ள மக்களை அங்கே தக்க வைக்கக்கூடிய, அதாவது இங்கே ஒரு இருப்புங்கிற விடயம் முக்கியத்துவம் வருகிறது. தமிழ் மக்களின் இருப்பு, நாங்கள் அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கிறோம், தமிழ் மக்களின் இருப்பு இல்லாமல் போகிறது. இந்த தமிழ் மக்களின் இருப்பை தக்க வைப்பதற்கு தமிழர் தரப்பு ஏதாவது திட்டங்களை வகுக்கக்கூடியதாக இருக்குமே. சிங்கள அரசாங்கங்களை விடுங்கள், அவர்கள் செய்கின்ற காரியங்களை நாங்கள் சுட்டி காட்டுகிறோம், அவர்களிடம் நீதி கிடைக்கும் என்று நம்புகிறோம். அந்த அடிப்படையில் தமிழ் தரப்பு என்ன செய்து கொண்டிருக்கிறது? தமிழ் தரப்பென்றால் உங்களுக்கு நான் அதிகம் சொல்ல தேவையில்லை. உதாரணத்துக்கு விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் இருந்த நடவடிக்கைகள் வேறு, அது கட்டுக்கோப்பாக கட்டமைப்போட இருந்த காலப்பகுதி. இன்றைக்கு கட்சிகள் வந்து கணக்கு, தமிழ் கட்சிகளோ சிங்கள கட்சிகள் கணக்கு. அந்த விடுதலை புலிகள் இருந்த கட்டமைப்போட இயங்க முடியாது, அது எல்லாருக்கும் தெரியும். அந்த கட்டமைப்போட தமிழ் கட்சிகள் இயங்க முடியாது, அல்ல சிங்கள கட்சிகள் இயங்கணுமோ இயங்க இல்லையோ அது உங்களுக்கு தெரியாத விடயம். ஆனால் ஒரு விடயம் என்னென்றால் தொழிற்சாலைகள் என்று சொல்லுகிறீர்கள். தொழிற்சாலை எத்தனை தொழிற்சாலை இங்கே தென்னிலங்கையிலேயே மூடப்பட்டிருக்குன்னு நீங்கள் பாருங்க. எத்தனை தொழிற்சாலைகள் தென்னிலங்கையில் இவ்வளவு வசதியோட தொழிற்சாலைகளாக இருந்து மூடப்பட்ட எங்களுடைய இயற்கையான தொழில்கள் என்றால் விவசாயத்தையும் கடல் தொழில் மீன்பிடியையும் விவசாயத்தையும் ஒழுங்கா செய்யவிட்டால் இந்த கால்நடைகளுக்கு இடம் இல்லை. கால்நடைகள் மேய்ச்சல் தர என்று சொல்லி கேட்கிற விவசாயிகள் இந்த கால்நடை வளப்போர் கேட்கணும். ஒவ்வொரு கூட்டங்களையும் வந்து தங்களுக்கு மேய்ச்சல் தரவை தாங்க உண்டு. மேய்ச்சல் தர கொடுக்க வழி இல்லை, ரோட்டில் தான் மாடு. நான் அதான் ஒருக்கா சொன்னான், மனிதருக்கும் காணிகள் இல்லை மாடுகளுக்கும் காணிகள் இல்லை என்று சொன்னான். என்னென்றால் இப்படி ஒரு ஒழுங்கான கட்டமைப்பை ஏன் அரசாங்கத்தால் நீங்கள் இந்த ஒரு விடத்தை சொன்னீர்கள், அந்த தொழிற்சாலைகள் மூடப்படுகின்றன சொன்னீர்கள். தற்போது உங்களுக்கு தெரியும், இந்த அமெரிக்காவின் டொனால்ட் ட்ரம்ப் வரி விதித்த பின்னர் இந்தியாவுக்கு அதிகமாக வரியை விதித்த பின்னர் இந்தியாவிலிருந்து அதிகமான தொழிற்சாலைகள் தொழில் வல்லுநர்கள் இலங்கைக்கு வந்திருக்கின்றார்கள். பெரும்பாலும் எனக்கு தெரிந்த அளவில் ஓரளவு 10 அல்லது 15 தொழிற்சாலைகள் இன்று கொழும்பிலே எண்ணெய் இடங்கள் போடப்பட்டிருக்கிறார். இந்த தொழிற்சாலைகளை நாங்கள் நிச்சயமாக இந்த முல்லைத்தீவிலே அதற்கான பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது தமிழ் தரப்பு, அதற்கான ஒத்துழைப்பை வழங்க வேண்டியது புலம்பெயர்ந்த தமிழோடு நீங்கள் அதை பேசியிருக்கலாம். இவ்வாறான திட்டங்களை ஏன் வகக்கூடாது? அரசாங்கங்கள், நாங்கள் சொல்கிறோம் அரசாங்கத்தை குற்றம் சுமத்துகிறோம், ஏற்கனவே அவர்கள் திட்டமிட்டு செயற்படுகிறார்கள், ஏன் தமிழர் தரப்பு திட்டமிட்டு செயற்படக்கூடாது? தமிழர் தரப்பு
ஒரு பெரிய ஒரு நிதிகளோ அல்லது இப்படி தொழிற்சாலைகளை உருவாக்குறதுக்கோ புலம்பெயர் அமைப்புகள் பின்னிற்கவில்லை. ஆனால் அதுக்குள்ள உள்ள சில பிரச்சனைகள் நாங்கள் இப்போ இதில் சிலது சொல்ல இல்லாமல் கிடக்கு. சில பிரச்சனைகளால் அப்படி கொண்டு வந்து போட முடியாமல் கிடக்கு. உங்களுக்கு தெரியும், மாநசபை காலத்திலேயே ஒரு முதலமைச்சர் நிதியமண்டு ஏற்படுத்த முடியாமல் போன, அதை அன்றைய அரசாங்கம் ஏற்படுத்த முடியாமல் அந்த நிதி அதனூடாக இங்கே உள்ள மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் செய்கிறதுக்கு தான் பல ஆலோசனைகள் பலரோடு நடந்தது. புலம்பெயர் அமைப்புகளையும் நாங்கள் நம்பி இருக்கிறோம் தான், எங்களுடையவர்கள் தான், எங்களுடைய மக்களை அவையும் பார்க்கத்தான் வேணும், தத்தெடுக்கணும். நான் சில நேரம் சொல்கிறேன்னா, புலம்பெயர் அமைப்புகள் ஒவ்வொரு மாவட்டத்தையும் சில நாடுகள் தத்தெடுத்தாலே எங்களுடைய குறைகள் கணக்க தீர்மானம். அதுக்காக இப்போ ஒரு தரம் ஒன்றும் செய்ய இல்லை என்று நான் சொல்ல வரையில்லை. பல உதவிகளை சில குடும்பங்களுக்கு பல விதத்தில் செய்து கொண்டு வருவினோம். அதுகளுக்கு நாங்கள் வரவேற்கிறோம், நன்றியாக இருக்கிறோம். ஆனால் இந்த தொழிற்சாலைகள் என்றதில் நான் ஒரு மாறுபாடு என்னென்னா, தொழிற்சாலை போடப்படத்தான் வேணும், அதில் வேலை செய்கிறவர்கள் செய்யத்தான் வேணும். இப்போ சில இடங்களில் இருக்குது தொழிற்சாலைகள். ஆனால் நான் திரும்பவும் சொல்கிறேன்னு நினைக்காங்க, இயற்கையான தொழில்கள், ஒரு முல்லைத்தீவு கடல் வளம் என்றது மிகவும் மேன்மையான கடல் வளம். நான் மீன்களை நீங்கள் எந்தெந்த வகை எந்தெந்த காலம் என்று சொன்னால் நான் நீளமாக சொல்வேன், நீளம் காணாது. ஆனால் அப்படியான ஒரு கடல் வங்கி என்று சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு இடம்தான் முல்லைத்தீவு கடல். இன்றைக்கு முல்லைத்தீவு கடல் விரைச்சொடி போய் கிடக்கு. பாலவனத்தில் எப்படி ஒன்றும் இல்லையோ அதே மாதிரி முல்லைத்தீவு கடலில் இன்றைக்கு தொழிலுக்கு போகாமல் ஓட்டுகள் எல்லாம் கரையில் கிடக்கு. அது காரணம் முழுக்க சட்டவிரோத தொழில். இழுவை மடியில் போட்டு இந்தியா ஒரு பக்கம் ராட்சசன் நிறம் வந்து இந்தியா எடுக்கிறது. இங்கே இலங்கையில் உள்ள தென்னிலங்கை மீனவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடற்படையினுக்கு பக்கத்தை இருந்தே போய் இப்படியே செய்கிறது. கடற்கரையில் போய் பாருங்கள், முல்லைத்தீவு கடலில் இன்றைக்கு போட்டுகள் போயில்லை. என்னதுக்கு போயில்லை? மீன் பிடிக்கிறார். போனால் 1 கிலோ 2 கிலோ மீன் பிடிச்சால் அது எரிபொருளுக்கு காணுமாது. இப்படியான அதே மாதிரி தான் விவசாயம். எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டம் தன்னிறைவு கண்டது நெல் உற்பத்தியில். விடுதலை புலிகின்ற காலத்திலையும் சரி, அதுக்கு முதலும் சரி. இன்றைக்கு அப்படி இல்லை. ஏன்? காணி முழுக்க உங்கள்கிட்ட, காணி முழுக்க இந்த திணைக்களங்கள் பங்கு போட்டு இங்கே இதெல்லாம் ஒரு புள்ளி வரம் சொல்ல மறந்து போனேன். 69,401 ஏக்கர் நீர்ப்பரப்பும் நிலப்பரப்புமாக வனஜீவராசிகள்கிட்ட கிடக்கு. இதில் போட்டுக்கிறது நந்தி கடலும் நாயாரும் சுண்டிக்குளம் தான், கொக்குழாய் மற்ற இன்னும் கன இடம் கிடக்கு. அது ஒன்றும் போடல. நான் அதையும் விடுவோம். 69,491 ஏக்கர் என்றால் வனஜீவராசிகள் திணைக்களம் மன்னாரில் கூட்டத்துக்கு போய் கழுவுறாங்க. மன்னர் ஆக்கள் எல்லாம் என்னென்றா வனஜீவராசிகள் திணைக்களம் விடாதான் தங்களை தொழில் செய்ய. தங்களோட குளத்தில் போய் மீன் பிடிக்க விடாதான். குளத்திலையும் மீன் பிடிக்க முடியல, ஆத்திலையும் மீன் பிடிக்க முடியல, கடல்லையும் மீன் பிடிக்க முடியல. இன்றைக்கு அரசாங்கம் வந்துட்டு 1 வருஷம். ஆனால் அரசாங்கம் இதுகளை களையணும். இந்த சட்ட விரோத நடவடிக்கைகளில் துணை-போராக்களை களைஞ்சு ஒழுங்கானவர்களுக்குரிய இடத்தை விட்டு கொடுக்கணும். நினைக்கிறேன் எங்களுடைய நேர்காணலுக்கு வரையறுக்கப்பட்ட நேரம், அதனால் சில விடயங்களை இன்னும் கழிக்க வேண்டியது. நீங்கள் இந்த விடயத்தில் நான் முல்லைத்தீவு மண்ணை பொறுத்தவரையில் ஒற்றுமைக்கு சிறந்த மண் என்று சொல்வார்கள். அங்கு தமிழர்களிடையே முஸ்லிம்களிடையே வேறுபாடுகள் இல்லை. அதே போல மலைய மக்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் கூட இன்று மலைய மக்கள் என்கிற அடையாளத்தோடு இல்லாமல் இன்று வடக்கு மக்கள் என்கிற அடையாளத்தோடு இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அந்த மண் ஒற்றுமையோடு இருக்கிற மண். இதை விட நாங்கள் இன்னும் சற்று அதிகமாக செல்ல வேண்டும் நினைக்கின்றேன். ஜெனீவாவிலே நடந்த இப்பொழுது மனித உரிமைகள் பேரவை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது, முடிந்திருக்கிறது. இலங்கைக்கு சார்பாகவும் அந்த தீர்மானம் வந்திருக்கிறது. அதேபோல் தமிழர்களும் ஓரளவு நம்பிக்கைப்படக்கூடிய அளவில் இருக்கிறது. உங்களை பொறுத்தவரையில் இது தமிழர்களுக்கு இது நம்பிக்கை தரக்கூடிய ஒரு தீர்மானமாக இருக்கிறதா, அல்லது 2 வருட காலம் அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்டது முல்லைத்தீவு மக்களை பொறுத்தவரை? நான் இப்பொழுது கதைப்பது உங்களை பற்றி அல்ல, முல்லைத்தீவு மக்களை பற்றி. முல்லைத்தீவு மக்கள் இதை பற்றி என்ன யோசிக்கிறார்கள்? முல்லைத்தீவு மக்களுடைய யோசனை, ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த தீர்வுகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட மக்கள் இருந்தார்கள். மக்கள் இருந்தார்கள், நான் உட்பட.
ஆனால் இப்போவே பொறுத்தவரையில் இப்படியே கடத்தி ஒவ்வொரு முறையும் ஜெனீவா கூட்டம் நடக்கும், அதில் தீர்மானத்தை போடணும். ஒவ்வொரு 2 வருஷம் பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறதை ஒழிய 2009ஆம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டது. இன்றைக்கு எத்தனை வருஷம் நீங்கள் யோசிங்க, எத்தனை வருஷமா ஒரு நீதி என்றது கிடைக்கணும். ஒரு தலைமுறைகள் தாண்டி இப்போ கிட்டத்தட்ட 15 வருஷமாச்சு, 15 வருஷத்துக்கு கூடத்தானு சொல்லணும். அந்த அளவில் கூட இன்னும் நீதி கிடைக்க இல்லை என்றால் தமிழ் மக்களை இனப்படுகொலை நடந்தால் நாங்கள் எல்லாரும் சொல்கிறோம். அதுக்கு சில புருவா கொண்டாண்டா என்ன இனப்படுகொலை நடக்க புருவா கொண்டாடுறாக்கி வச்சிருக்கிறோம். எத்தனையோ புருவா கொடுக்குறோம், பங்கரா போட்டு இத்தனை குடும்பங்கள் அழிக்கப்பட்டது. அப்போ உங்களுக்கே தெரியும் எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் அதில் கொன்று குவிக்கப்பட்டான்னு தெரியும். அப்போ ஏற்கனவே நான் ஒரு விடயத்தை சுட்டி காட்டினான் உங்களுக்கு. இயக்கம்ன்றது வேறு யாரும் இல்லை, இந்த தமிழ் மக்களுடைய பிள்ளைகள் தான் இயக்கம் உருவாகிறதுக்கு காரணம் இந்த உன்னிய அரசாங்கங்கள் தானுடைய வேறு ஒன்றும் இல்லை. இல்லாட்டிக்கு அன்றைக்கிருந்தே நீங்கள் அணைச்சு கொண்டிருந்தால் இந்த மக்களை, தமிழ் மக்களை புறக்கணிப்பு காட்டாமல் முந்தின தலைவர்களை அணைத்து கொண்டு போயிருந்தால் நிச்சயமாக இப்படி ஒரு போராட்டம் வந்திருக்காது. அப்போ நீங்கள் அணைக்கலை என்பது உங்களாம் பிழை. ஆனால் பிழை உங்களில் இருக்கிறபடியால் தான் பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் அழைச்சனீங்கள். இல்லாட்டிக்கு அது பயங்கரவாதிகள்லாம் இவங்களோட பேசுகிறாண்டு விட்டுருக்கலாம். ஆனால் அப்படி அழைச்சனீங்கள். அப்போ நீங்கள் செய்த முழுக்க நீங்கள் தானே பிள்ளை. இந்த ஜெனீவா தீர்மானம் இப்போ மக்களில் பெரும்பான்மையான மக்களை நாங்களும் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். மக்களுடைய இது நம்பிக்கையே இல்லை, ஆனால் அரசாங்கத்தில் சின்ன ஒரு நம்பிக்கை இருக்குது, இன்றைய அரசாங்கத்தில். ஆனால் அதுவும் போகத்தான் தெரியும்ன்றதை ஏன் சொல்கிறோம் என்றால், இப்படியே போனால் எங்களை தட்டி கழிச்சு கொண்டு எங்களுக்குரிய தீர்வு தராமல், எங்களுக்குரிய ஒரு ஒத்தடம் கொடுக்காமல், உங்களுக்கு விளங்குதானே நான் சொல்கிற விதங்கள், அப்படியான ஒரு போக்கில் போனால் குடியூட்டப்பட்ட பேருந்து கூட நீங்கள் கொடுக்குற ஒத்தனமாக இருக்கலாம். அதான் இப்போ என்னென்றால் நீங்கள் எங்களை அணைச்சு கொண்டு போங்கன்னு தான் நாங்கள் இருக்கிறோம். இப்போ தமிழ், சிங்களம், முஸ்லீம் இந்த நாட்டில் இருக்குன்னால் நீங்கள் அதை ஏன் நடத்த இல்லாத நாட்டின் தலைவர் என்று சொல்லப்படுது. தலைவர் ஏன் அதை அணைக்க முடியாது? நான் உண்மையில் அபிவிருத்தி விடயத்தில் சில விடயங்கள் ஜனாதிபதியை பாராட்டுகின்றேன், விமல் ரத்நாயக்காவை பாராட்டுகின்றேன். உண்மையில் அவர்கள் கேட்கும்போது அதுகளை செய்து கொண்டிருக்கணும். அபிவிருத்தி விடயம் மட்டுமில்லை, மனதிலே ஆழமாக பதிந்திருக்கின்ற தமிழ் மக்களுடைய மனதிலே ஆழமாக பதிந்திருக்கின்ற அந்த நோவுக்கு ஒத்தடம் கொடுங்கள். என்ன பதிந்திருக்கின்றது? நிச்சயமாக எங்களுடைய இனத்தை அழிச்ச நிலைமை, இனத்துக்கான தீர்வு, சிற கைதிகளை இன்னும் விட இல்லை. காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு இன்னும் முடிவு கொடுக்க இல்லை. காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் எத்தனை பேர் அந்த தாய்மார் செத்து போச்சு பாருங்க. தங்களுடைய பிள்ளைகளை தேடி உங்கள்கிட்ட தானேப்பா கொண்டு ஒப்படைச்சது. வட்டுவாதில் அந்த கரையில், வட்டுவாது இந்த அம்மான்ற இடம், எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு நந்திக்கடல் என்ற பேர் அடையாளம். நந்திக்கடல் என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், உலகம் முழுக்க தெரியும், பேர் அடையாளம். அந்த பாலத்தால் நடந்து வந்த ஆட்கள், மற்ற கேம்புகளில் இருந்த ஆட்கள் எல்லாரையும் நீங்கள் பிடிச்சி எல்லாத்தையும் கொண்டு போனது. அப்புறம் உங்கள்கிட்ட தந்தாக்களை நீங்களே இல்லைன்னு சொன்னால் என்ன கணக்கு? அதை தெளிவாக சொல்லுங்க. அந்த தாய்மார் அல்லது அந்த மனைவிமார், கணவரை ஒப்படைத்த மனைவிமார் எவ்வளவு கத்துதுகள், எவ்வளவு கண்ணீர். இந்த கண்ணீருக்கு விட நீங்கள் சரியில்லை என்றால் நாங்கள் என்ன செய்கிறது? வேதனை, எங்களுக்கு இருக்கிற வேதனைகள் கணக்கு. காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி வழங்க வேண்டும். சிறையில் ஒரு கொஞ்சம் பேர் தான் இருக்குது, கைதிகளை இன்று வரைக்கும் விடாமல் தான் இருக்கிறீர்கள். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படணும் என்றுதான் சொல்கிறோம். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படணும் என்றுதான் கேட்டுக்கொண்டே வரணும். எங்களோட தலைவர்களோ நாங்களும் காணிகள், எங்களுடைய காணிகள் விடப்பட வேணும். எங்களுடைய நிலங்கள் விடப்பட்டு எங்களுடைய மக்கள் ஒழுங்காக விவசாயங்களை செய்யப்பட வேணும். எங்களுடைய கடல் எங்களுடையதாக இருக்க வேணும். கடலில் நீங்கள் யாரும் தொழில் செய்யுங்கோ கடலால். ஆனால் கரியண்டு அதுக்கு வரையறை இருக்குது.
கடத்தொழில் சங்கத்தின் துணை விதிகளில் சமாசத்தின் துணை விதிகளில் அந்த இல்லப்பரப்பு அந்தந்த சங்கங்களை கண்டு கிடக்கு. அந்த துணை விதிகளை கொண்டு வந்ததார் இந்த அரசாங்கத்தின் கட்டமைப்புகளில். அப்படி இருக்க கொண்டு வந்துட்டு நாங்கள் இப்போ என்ன அம்பாந்தோட்டம் இல்லையா கடத்தொழில் செய்கிறதுக்கு இடங்கள் இருக்கிறோம். எங்களுடைய இடத்துல நாங்கள் சுதந்திரமாக கடத்தொழில் செய்கிறதுக்கு தான் கேட்குறோம். அங்கே இடத்துல நான் பல தடவை சொன்னாலும் இதில் சுட்டி காட்டுறேன். இதை நாங்கள் தட்டி கேட்க முடியாது. நிச்சயமாக அண்ணனுக்கு முக்கியமாக பல விடயங்களை நீங்கள் இங்கு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுடைய ஆதங்கங்கள் தான் இங்கு வெளிப்பட்டன, அதாவது முல்லைத்தீவு மக்களின். அதை விட முக்கியமாக பார்க்க வேண்டும், முல்லைத்தீவு மாவட்டம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரம் முல்லைத்தீவு மாவட்டம் நிச்சயமாக பின்தங்கிய மாவட்டம் அல்ல, ஒற்றுமைக்கான ஒரு சான்று பகிர்கிற மாவட்டம் நீங்கள் சொன்னது போல, அதே போல உழைப்பால் உயர்ந்த மாவட்டம். அவ்வாறு பல விடயங்களை முல்லைத்தீவு மாவட்டம் கொண்டிருக்கிற நிலையில் அது பின்தங்கிய மாவட்டமாக திட்டமிட்டு செய்யப்பட்டது என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. இன்று நினைக்கிறேன் நீங்கள் இங்கே வருகிற போது ஒரு பொது செய்தியை கொண்டு வந்திருக்கின்றீர்கள். முல்லைத்தீவுக்கு குளிரூட்டப்பட்ட பேருந்து ஒன்று முதல் தடவையாக, வரலாற்றின் முதல் தடவையாக கொழும்பிலிருந்து செல்லப்போகிறதுங்கிற விஷயம் நிச்சயமாக அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதல் தருகின்ற விடயம் அல்லது பெருமை தருகிற நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். நாடாளுமன்றத்திலிருந்து நீங்கள் இன்னும் பல விடயங்களை முல்லைத்தீவு மக்களுக்கு செய்ய வேண்டும். முல்லைத்தீவு உங்களுடைய காலத்தில் கூட இந்த பின்தங்கிய மாவட்டம்ங்கிற நிலைமையிலிருந்து முல்லைத்தீவு மாவட்டம் முன்னுக்கு வர வேண்டும். அதற்கான வேலையை நீங்கள் செய்வீர்கள் என்று நம்புகிறோம். ஏன்னால் நீங்கள் களத்திலிருந்து போராடக்கூடிய ஒரு போராளி என்ற அடிப்படையிலே நாங்கள் சொல்கிறோம். எனவே இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உங்களுடைய நன்றி. சூரியன் எஃப்எம் என்றால் முக்கியமாக குறிப்பிட்டு எனக்கும் விருப்பம். நீங்கள் கேட்டவுடனே நான் அதன் வர வேண்டி இருந்தது. நிச்சயமாக பல விடயங்களை மக்களுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கின்றீர்கள். அந்த வகையிலையும் நீங்கள் இன்னும் எதுவும் கேள்வி கேட்க இருந்ததோ தெரியாது. என்னுடைய ஆதங்கங்களை தான் நான் கொண்டிருந்தேன். நிச்சயமாக நாங்கள் நாடு சுபீட்சமாக வரணுமன்றதில் எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை. இப்போதைய அரசாங்கமானது இந்த குறைகளையும் பார்த்து இந்த குறைகளை தீர்க்கக்கூடிய வழியை செய்து கொண்டு போனால் நல்ல மண்டு எதிர்பார்க்கிறேன். சூரியனுக்கு மிக மிக நன்றிகள். நன்றி நன்றி சூரியன் சொந்தங்களே, மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமாக முல்லைத்தீவு மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம் அல்ல, அது முன்மாதிரியான மாவட்டமாக இருக்கிறது. என்றாலும் திட்டமிடப்பட்டு அது பின்தங்கிய மாவட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறது என்ற ஒரு நிலைமையை எடுத்துக்காட்டுவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக ஒழுங்கு செய்யப்பட்டது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். தயாரிப்பாளர் ராகுலுடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.